அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சித்திரை மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் உச்ச பலத்தோட மேசமனையில் இருக்க, குரு பகவான் ரிஷபமனையில் அமர்ந்திருக்கார். அப்போது இந்த சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகிறார். செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சத்தன்மையில் இருக்க, கேது பகவான் கன்னிமனையில் வீற்றிருக்க, மீனமனையில் சனி பகவான், புதன், சுக்கிரன், ராகு இந்த 4 கிரகங்கள் இருக்க, இந்த மாதம் அதாவது சித்திரை மாதம் 24ஆம் தேதி அன்று, அதாவது 7/5/2025 அன்று புதனுடைய பெயர்ச்சி இருக்கிறது. அப்போ புதன் பகவான் மேசத்துக்கு பெயர்ச்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த சித்திரை மாதம் என்ன பலன், என்ன மாதிரி இருக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாடு எது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். செவ்வாய் பகவான் நீச்சமாகிட்டாரே, நமக்கு கெடுபலன்கள் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஆனால் அப்படி கிடையாது. 9ஆம் இடம் என்பது திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல பலன் தான். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசியை குரு பார்க்கறது, அதாவது ஒரு நல்ல கிரகம் எதையும் நல்லது செய்யக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து சில சமயங்களை கெடுத்து கொண்டிருந்தார். சில பிடிவாத குணம் இருந்தது, தான் நினைத்தது சில விஷயத்தில் மந்தமாக டல்லாக நடந்தது, இந்த மாதிரியான அமைப்பு. அதே சமயத்தில் அர்த்தாஷ்டம சனியில் வேற இருந்தீங்க. அப்போ ஒரு மாதிரியான, அதாவது அஷ்டம சனியில் ஒரு பாதி வலியை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு கூட சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனிமேல் அந்த அமைப்பு இல்லை. உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சரி, தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக, அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான். அப்போது வந்து தனாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது உங்களால், உங்கள் முயற்சியால் தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றுள்ள இந்த மாதத்தில் நிச்சயமாக தன ரீதியில் எந்த பிரச்சனை கொடுக்க போவது இல்லை. ஆனால் இப்போ இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குது, வாக்குஸ்தானத்தை பார்க்குது அல்லவா. அப்போ என்ன, பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சனி எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கே இடத்துல ஒரு சின்ன நெருடல்களை தரக்கூடிய அமைப்புங்கிறதுனாலையும், குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப உறவுகளில் கரெக்டாக பேணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது வராத மாதிரி பார்த்து கொள்வது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லது. ஏன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையான அந்த குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காருல்லவா. அப்போ என்ன நடக்கும், கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வதும், தன விஷயங்களில் கரெக்டாக இருந்துக்கிறதும், வாக்கு சார்ந்த விஷயத்தில் எதை பேசணுமோ அதை சரியாக, அதை கச்சிதமாக பேசிக்கொள்வது சிறப்பு. ஸோ இது யாருக்கு சார் இந்த கெடுபலன்கள் வரும் அப்படின்னா, இந்த சனியினுடைய தசாபுத்தி நடக்குமேயானால், அல்லது புதனுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால், அல்லது செவ்வாய் சம்பந்தப்பட்ட 6ஆம் அதிபதியினுடைய தசை நடக்கும்போது சில விஷயங்களில் இந்த குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் விருச்சிக ராசி என்பவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்வது
தைரிய வீரியத்தை வரவழைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 3க்குரியவன் தனக்கு 3ல் உட்கார்ந்துருக்கார், 4க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்போது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய கெடுதல்களை ஏற்படுத்த போவது இல்லை. அப்போ நல்ல முயற்சி, சிந்தனா வளம் நல்லா இருக்கும், ஒரு கீர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதாக இருக்கும். இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்க முடியலை என்று இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிக ராசி என்பர்கள் வீடு வாங்குவதற்கான அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கலையே, நான் வெளியில் தான் இருந்தேன், அதாவது தன்னுடைய பூர்வீகத்துக்கு வர முடியல என்று இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இப்போ பூர்வீகத்துக்கு வந்து செல்லக்கூடிய பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் தாயினுடைய உடல்நலம் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தாய் வர்க்கம் சார்ந்த ரீதியில் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள், இதெல்லாமே சரியாகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? குழந்தைகள் நலன், குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக குரு பகவான் நல்ல இடத்துல தான் இருக்கார். 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. புதன் பகவானும் 5ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். புதன் பகவான் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக மாறக்கூடிய தன்மை. சுகாதிபதி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன் 7க்குரியவன் இருக்கார். அப்போ என்ன சில விஷயங்கள், அதாவது என்ன நடக்கும், அங்கே ராகு இருக்கார், சில தடைகளை கொடுக்கும். என்ன, வீட்டை விட்டு வெளியே படிக்கிறக்கூடிய விஷயத்தில் வெளியில் போகக்கூடிய சந்தர்ப்பம், அதாவது தாயை விட்டு கொஞ்சம் வெளியில் நகரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்போ என்ன, ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள் குழந்தைகளுக்கு உண்டு. தான் நினைத்த கோர்ஸுகள் கிடைக்குமா? கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் அந்த இடத்துல வலுவாக உட்கார்ந்துருக்கார். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்திலும் நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. இந்த மாதம் சித்திரை மாதம் பெரிய பாதிப்பை ஒன்றும் உருவாக்கப் போவதில்லை. ராகு இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் பெரிய பாதிப்பை ஒன்றும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. 6ஆம் இடத்தில் சூரியன் உச்ச பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம். அப்போது சூரியனுங்கிறது யார்? உங்களுக்கு 10க்குரியவன் அல்லவா? தொழில் ஸ்தானத்தின் அதிபதி 6ஆம் இடத்துல வலிமையாக உட்கார்ந்துருக்கார். வேலை நன்றாக அமையும். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சித்திரை மாதம் வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்கள், அல்லது வேலையை மாற்றமாக நினைத்து கொண்டிருப்பவர்கள், அல்லது தனக்கு ஒரு இடமாற்றம், தனக்கு ஒரு ப்ரமோஷன், இந்த மாதிரி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 6க்குரியவன் எங்க நீச்சமாக இருந்தாலும் திக்பலத்துக்கு பக்கத்துல தான் போய் உட்கார்ந்துருக்காரு. அதனால பெரிய கெடுபலன்கள் கிடையாது. அதே சமயத்தில் 10ஆம் அதிபதி உச்ச பலம், தொழில், வேலை மாறுதல்கள், வியாபாரம், இந்த மாதிரியான விஷயங்கள், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம், ஸோ இந்த மாதிரி எந்தாவது ஒரு மாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருப்பவர்கள், அதற்கான முயற்சி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த சித்திரை மாதம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். சூரியன் என்ன யாரு? அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அரசு காரியங்களில் போன மாதம் என்னென்னலாம் தடைகளை கொடுத்து கொண்டிருக்கு. ஏன்னா ராகுவோடு சேர்ந்திருந்தார். போன மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகுவோடு சேர்ந்து தந்தைக்கும் பாதிப்பு கொடுத்தது, உயரதிகாரிகளோடு சில தொந்தரவுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தியது, தந்தைக்கு உடல்நல தொந்தரவு, தந்தையால் கருத்து வேற்றுமை, இந்த மாதிரி உயரதிகாரிகளால் பிரச்சனைகள், ஆளுமை தன்மையில் சில குளறுபடிகள், இதெல்லாம் இருந்த உங்களுக்கு இந்த மாதம் அது வெளிச்சம் காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அரசியல்வாதிகள் பொதுவாக இந்த ஆளுமை தன்மையில் இருக்கின்றவர்கள், அரசு அதிகாரி, அரசு எக்ஸாம் எழுதுகிறவங்க, அரசு சார்ந்த விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம். சரி, 7ஆம் இடம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்குமா? அப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சில தடைகளை கொடுத்தாலும் என்ன தடை கொடுக்கும்? 7ஆம் அதிபதி உச்ச பலத்தோடு தான் உட்கார்ந்துருக்கார். 5க்குரியவன் ஏதில் சில
காதல் திருமணங்கள், காதலுக்குள்ள போகக்கூடிய சந்தர்ப்பங்கள், அந்நிய மதத்தினரோடு டச்சு கொடுக்கக்கூடிய தன்மைகள் அந்த சுக்கிரன் ராகுவோடு இருக்கிறதுனால கலத்திர விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். அது என்ன சார், ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். சார், நான் வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறேன் சார், ஆனால் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். சில தடைகள் இருக்குது, சில தாமதங்கள் இருக்குது, பெற்றோர்கள் அனுமதி கொடுக்கல, இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு தடைகள் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, எப்போ சார் நான் வெளிநாட்டுக்கு போவேன் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த சித்திரை மாதங்கள் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். சித்திரை முடிந்து வைகாசி மாதத்தில் இருந்து நிச்சயமாக இந்த வெளிநாடு, வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மதம், வெளி மாநிலம், அதர் டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி வெளியே நகருதல் சார்ந்த விஷயத்தில், அதாவது நகர்ந்து செல்லுதல், ஊரை விட்டு வெளியே செல்லுதல் போன்ற அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் வைகாசி மாதத்திலிருந்து விருச்சிக ராசி என்பர்கள் யாரெல்லாம் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், இடமாற்றம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார், அதனால லாபம் நிச்சயமாக உண்டு, அதில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சனியும் பார்க்கிறார், அப்போ லாபமும் உண்டு, சில விரயங்களும் உண்டு, சில டிராவல் சார்ந்த விஷயங்களும் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் மூத்த சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் சரியாக, அதாவது என்ன சொல்றது, கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது என செவ்வாய் நீச்சமாகவும் இருக்கின்ற காரணத்தால். மற்றபடி பார்க்கும் பொழுது, அதாவது விரையாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தால் சில முதலீடுகள் செய்து கொள்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அனுகூலமான ஒரு நல்ல மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறார், அதனால் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவது உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் நன்றாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த சித்திரை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், ஒவ்வொருத்தருடைய தசாபுத்திகளும் வேறுபடும். ஒரு ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. அப்போது தசாநாதன் புத்திநாதனுடைய அடிப்படையில் 80% பலன் நடக்கும். இந்த கோச்சார ரீதியின் அடிப்படையில் 15% ஒரு 20% பலன் நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு துல்லிய பலன் வேணும், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுகிறேன், அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, சரி அப்படி இருக்குதுன்னா எப்போ நம்ம சொந்த தொழில் செஞ்சால் நமக்கு நன்மையை தரும், எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கு, அப்படி எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இப்போ வேலையில் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனோடு இருக்கிறேன், எப்போ இது சரியாகும், எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கவே மாட்டேங்குது, திருமண தடையாகவே இருக்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ எனக்கு உயர்வை சந்திக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்கள் பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல
எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.